வணக்கம். இதில் வந்துட்டு என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஸ்டேஜில் நின்று பேசுகிறாங்க பார்த்தீங்களா, மேடை பேச்சாளர்கள். மேடையில் பேசக்கூடிய எல்லாருமேனா பெரிய அரசியல் தலைவர்கள் முதல் கொண்டு ஏங்க சிஎம் பிஎம் எவ்வளோ பெரிய போஸ்டில் வந்து அவங்க வந்து இருந்தாலுமே என்ன எவ்வளோ பெரிய படிச்சிருந்தாலுமே அவங்க எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் அவங்க வந்துட்டு இருந்தாலுமே என்ன அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டேஜில் பேசும்பொழுது என்ன நின்றுட்டு பேசுகிறாங்க இல்லைங்களா? நின்றுட்டு பேசுகிறாங்க. என்ன கீழே நம்ம இந்த ஆடியன்ஸ் வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு உட்காந்துருக்காங்க இல்லையா? இப்போது ஆடியன்ஸை விட அந்த மேடையில் என்ன பேசுகிறவங்க என்னங்க பெரிய புத்திசாலி தானே இல்லைங்களா? பெரிய புத்திசாலி இல்லையா? அவங்க பெரிய புத்திசாலி அப்படின்ட்டு என்னங்க நான் வந்து பொதுவாக அந்த மேடை ஏறி பேசக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குது என்ன அப்படின்ட்டு தான் கீழே இருக்கிற அத்தனை பேரும் நம்ம வந்து உட்காந்து கேட்குறாங்க இல்லையா? உட்காந்து கேட்குறாங்க. அந்த மேடையில் பேசக்கூடிய புத்திசாலி கீழே இருக்கக்கூடிய அத்தனை பேரோட புத்திசாலியான அந்த பேச்சாளர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நின்று பேசுகிறாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். வழியாக என்னங்க நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு என்னங்க இதெல்லாம் வந்து பழக்கியிருக்காங்க சரிங்களா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா என்னங்க மேடை நின்று பேசுகிறாங்களே அந்த புத்திசாலி என்னங்க நமக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினச்சாதான் என்னங்க அவங்களால கீழே இருக்காங்க இல்லையா? கீழே இருக்கிற அத்தனை பேரை விட என்ன நம்ம புத்திசாலி அப்படின்ட்டு அவங்க நினச்சாங்கன்னா அவங்களால பேச முடியாது சரிங்களா? ஒன்று அவங்க என்ன நினச்சாங்க பேச முடியும்னா கீழே இருக்காங்களா அவங்க நமக்கு ஈக்குவலாக இருக்காங்க. நம்ம என்னங்க அவங்களுக்கு இதே வந்துட்டு சொல்ல வரும் சரிங்களா? நம்ம அவங்களோட வந்து கொஞ்சம் கம்மி இல்லை, நமக்கு முன்னாடி யாரும் இல்லை அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 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 மனநிலையில் தான் அவங்க வந்துட்டு இருந்தால் தான் அவங்க பார்த்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த ஒரு சுய இதை வந்துட்டு அவங்க வந்துட்டு காமிச்சிக்குவாங்க இல்லைங்களா? ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா அது ஒரு தலைகணம் வந்துட்டு இருக்குன்னா நம்மக்கிட்ட நம்ம செயல்பட முடியாது. இந்த தலைகணத்தை விட்டால் தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய ரியாற்றல் நம்ம மூலமாக செயல்பட்டு நம்மளை பெஸ்ட்டாக காமிக்கும் சரிங்களா? நம்மளை வந்து இந்த பேச்சாளர்கள் ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னங்க அவங்கள பெஸ்ட்டாக அவங்க காமிச்சிக்கணும் என்னங்க அவங்களுக்கு பெஸ்ட்டாக அவங்களுக்கு காமிச்சிக்கணும் அப்படிங்கிறனால தான் அவங்க எங்க உட்காராமல் அவங்க வந்துட்டு நின்று பேசுகிறாங்க. எனக்கு புரியுதுங்களா? ஏன்னா அப்போ தான் அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஹெட்வெயிட் வராது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? வாழ்க வளமுடன். நன்றி.